Hi friends, நான் ஜஸ்ட் கேமர். இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்ஹெச் vs சென்னை, அதாவது சிஎஸ்கே மேட்ச் போட போகிறோம். நம்ம தான் டாஸ் ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செய்யணும். நான் பட்ட பகலில் வெயிலில் போலிங் செஞ்ச ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டாப்லாம் ஸ்டாப்லான்னு ஒரு பிளேயரை வச்சு போடுறாங்க. ஆயுஷ் மாத்திர நம்மளுக்கு ஓப்பனிங் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஓகே, டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். செகண்ட் பால் என்ன எல்லாம் தூக்கி தூக்கி போடுறாங்க, அடிக்க முடியல. போட்டு ஸ்லெஜிக் பண்ணுறாருங்க நம்மக்கிட்டேயே. ஓகே, பார்த்துக்கலாம். ஆயுஷ் மாத்திர சின்ன பையன். ஐயோ, ஓடம் ஒய்யால ஃபர்ஸ்ட் ரன் கூட அடிக்காம அவுட் ஆகிட்டாரு. ஸ்லோ வர பால் புரியவே மாட்டேங்குது நம்மளுக்கு. இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவுட்டு தான் ப்ராப்பராக. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சின்னத்தில் வருவார். 0 for 1. ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு இது. புரிய மாட்டேங்குது எப்படி வரும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவுட்டு, கண்டிப்பாக அவுட்டு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் விட்டாச்சு. அதுவும் நல்ல நல்ல பிளேயர்ஸ். ஓகே, டபுள் ப்ரைஸ் வர மாதிரி இப்போ. டபுள் ப்ரைஸ் இவர் தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. பட் இப்போ கேக்வாட் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரொம்ப பழைய பிளேயர். சூப்பர். ஐயோ, அவுட்டா? ஆமாங்க, அவுட்டுங்க. என்னங்க 0 ரன்லேயே 3 விக்கெட் விட்டாச்சு. அதுவும் கைக்வாட் போயாச்சு. நம்ம ஓப்பனர் ஃபர்ஸ்ட் ரன் எல்லாம் போயிட்டோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு தோனி 0ல் வருது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பீட்டனுங்க, அதுவும் பீட்டனுங்க. கஷ்டமாகவே போடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னு தோனி கிட்ட இருந்தா வரணும்னு எழுதி வச்சிருக்க போல. போயிடு 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 போயிடு. இல்லைங்க, போலுங்க. பட் அப்போ கூட நம்ம 4 ரன் ஓடியாச்சு. 5 ரன் ஓடி இருக்கலாம். நான் ஸ்லோவா ஆயிட்டேன். போயிருக்கலாம் ரன்னு, பட் வேணாம். ரன் அவுட் ஆகிறதான் ரொம்ப கஷ்டமாக. இப்போ வேறு நம்ம விக்கெட் விட்டாச்சு. ஐயோ, ஓகே, நம்ம சிங்கிள் எடுத்து தோனி ஸ்ட்ரைக் வச்சுக்கலாம். அதான் நம்ம போட்டு. ஓகே, சிங்கிள் எடுத்தாச்சு. வெற்றிகரமாக நம்மளுடைய பிளான் இப்போ தான் வருது. முகமது ஷமி ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். நல்ல ஷாட். போயிடுன்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி அஃபிஷியலி. போடு, சரியான ஷாட்.
செம ஷாட். டிபிக்கல் தோனியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நோ பால்ல 6 போடு. இதுதான் வேணும் நம்மளுக்கு இந்த நிலைமையில. போடு ஸ்ட்ரைட்டா ஒரு 4 போயிடும், கண்டிப்பா போயிடும். இந்த மாதிரி ஒரு ஓவருக்கு தான் வெயிட் பண்ணோம், வந்துருச்சு. நல்ல ஷாட், பாட்டம்ல தான் பட்டுச்சு. பட் அப்போ கூட 4 போகணும், ஃபீல்ட் அதில் இல்லை. ஸ்லோவர் பால் தான் வரப்போகுது. ஓடு 6 இல்லை 4, 1 bounce into the 4. மிஸ் இட்டுங்க. பட் பரவாயில்ல, நாட் அவுட் தான். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ தோனிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா நமக்கு மேட்ச் ஜெயிக்கிறது நிறைய மேட்ச். இன்னும் 2 ஓவர் முழுசா இருக்கு, 4 பால் வேற இருக்கு, நல்லா விளையாடலாம். என் தலைவன் தோனி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா பயம். ஓ குட் பால். லெஜிங் செய்யாதீங்க தம்பி. ஸ்லெட்ஜிங் செஞ்சு எடுத்த பால், நோ பால் வேற. நான் செய்யலாமா, தப்பு இல்லையா? அதுவும் தோனி கிட்ட செய்யலாமா? ரொம்ப ரொம்ப தப்பு. ஓ டைம் மிஸ் ஆயிடுச்சு. சரியான ஷாட், கேப்ல அடிச்சிருக்காரு தலைவர். நான் தான் அடித்தேன், பட் இருந்தாலும் அது தோனி அடித்தா ஒரு நல்ல ஃபீல். தோனினாலே நல்ல ஃபீல். ஓஹோ, தோனி நெக்ஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்க மாட்டார், ஜவல் பிரவிஸாக இருப்பார். தோனிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு. தோனியை வச்சு நம்ம சென்னை முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம். நான் தோனி மட்டும் தான் வச்சு விளையாடுறேன்னு நினைக்காதீங்க, வேற யாராலையும் அடிக்க முடியல. தோனி மட்டும் தான் அடிக்கிறாரு இன்னைக்கு. ஸ்டார்டிங்கே 3 விக்கெட்டு. நீங்கள் மட்டும் தோனி இல்லைன்னா நம்ம கதை அவ்வளோதான், கதை கண்டு விசாரிச்சுக்கிட்ட ரொம்ப அசிங்கமாக தோற்றுருக்கும். பட் இப்போ கூட நம்ம இன்னும் ஜெயிக்கலை, பட் இருந்தாலும் அசிங்கமாக தோற்க மாட்டோம், அது ஒரு நல்லது. ஐயோ என்னங்க பால் உள்ள போகுது.
நாட் அவுட் தான், பட் இருந்தாலும் இத்தனை பால் டாட் ஆகக்கூடாது. இது ஓவரம் முடிஞ்சிச்சுங்க. ஒரே ஒரு ரன் தான் இல்லை 5 ரன் 4 போச்சு. எப்படியோ குயிக் சிங்கிள் எடுத்தாச்சு. தோனி ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. ஓடு, சரியான ஷாட். 6ஓட நம்ம தோனிக்கு 50 வருதுங்க இப்போ. பால் டாட் வந்துச்சு, இருந்தாலும் நல்லா விளையாடி இருக்காரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. அது சுற்றி அடிச்சிருக்கேன் தலைவன். 3 பால் இருக்கு. அந்த ஃபினிஷராக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுங்கன்னு பார்ப்பாரு. ஸ்லோயர் பால். ஐயோ எட்ஜு, அதாவது கேரி ஆகல. கோடி நல்ல ஷாட். போயிடும், 4 போயிடும். லாஸ்ட் பால் 6 அடிச்சு முடிக்க முடியும். அவுட்டுங்க, போயிடுச்சுங்க. ஷிட், ஒரு நாள் அடி லாஸ்ட்ல அவுட் ஆயிடும். பட் ஒரு சரியான இன்னிங்ஸ் முடிவில் வருது. 54 ரன்னு தலைவன் மட்டுமே. 3 ரன்னு டெவால் பிரதர்ஸ். பட் அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவர் இல்லைனாலும் இந்த மாதிரி வந்திருக்க முடியாது. சிங்கிள் எடுத்து தோனிகளை கொடுக்க முடியும் தான் வந்தார். நல்ல ரன்னு தான், பட் நான் இதோட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நிறைய விக்கெட் போயிடுச்சு. தொடர்ந்து ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 ரன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வெளியே போட்டு செட் பண்ணலாம். பீட்டன் மறுபடியும் நல்லாவே ஸ்விங் இருக்குங்க. ஆமா, இது கூட ஒரு விக்கெட் இருந்தா நல்லா இருக்கும். மைடன் ஓவரோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் ஓவர் பொம்மனை வச்சு போடலாம். பொம்மரா அந்த ஃபர்ஸ்ட் பால்ல ரன் வந்துச்சு. அதுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. லக்கி போடுங்க. சூப்பர். இன்சைடு 4. பரவாயில்ல. ஃபீல்டிங் செட் பண்ணி வைக்கிறது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்லோயர் பாட் போட்டு பார்க்கலாம். அடித்தானுங்க. ஃபாஸ்டர் பால் ஒரு ஆக்கர் அதுவும் அடித்தாங்க.
மேட்ச்சில் ஒரு பவுலருக்கு ஒரு ஓவர் தான், 6 ஓவர் தான். அது தேர்டை வச்சு போட்டுருலாம். சிங்கிள் போனால் பரவாயில்ல. டாட் பால். Memorable occasions. Salmon shot. Some of them individual. But fielder what gives the most satisfaction in my view is when performances benefit the team and the team ends up doing well. And I have to name our victory against India in Barbados during the 90s as India chasing 120 odd to win the test match. We ended up holding them out and winning the test match by just about 20 runs. So it's one of the greatest achievements against the US from a team perspective, and that stands out. ஜடேஜா வச்சு ஒரு ஓவர் போட வேண்டியதுதான். சிங்கிள். அடான்னு போய் ஃபீல்டர் இல்லைங்க, இருந்தா பக்கா அவுட். ஃபீல்டர் கூட செட் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் படி. ஒரு சேஃப்டி கார்டு வேணும், இல்லைன்னா வந்து லீக் ஆகிட்டா. பரவாயில்ல, 4 தான் போகும், பரவாயில்ல. இந்த ஓவர்லையாச்சும் விக்கெட் வேணும் நம்மளுக்கு. விக்கெட் இருந்தால் தான். போடு 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 போடு. ரொம்ப கேட்ச் பிடிச்சிட்டாரு மேத்யூ ஹைடன். 4 ஆர் வீட்டு. இதில் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் சீக்கிரமாக வராது. கிரேஸ் வச்சு ஒரு ஓவர் போட்டு லாஸ்ட் ஓவர் இங்கிலாந்து ஃபேன். ஆன் தி பேட்ஸ், பட் சிங்கிள் கூட கிடைக்கல. ஸ்லெஜிங் பண்ணாதீங்க சார், பண்ணாதீங்க. மறுபடியும் போயிட்டேன். நல்ல ஒரு பால். அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிஞ்சு. ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓவர் அவங்களால அவ்வளோ ரன் அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். செம்ம ஷாட். மறுபடியும் ஒரு ஷாட்டுங்க, நான் எதிர்பார்க்கல.
picked the length really early. Off the over so far. விக்கெட்டே விட மாட்டேங்குது. யார்கர் போட்டு பார்க்கலாமா? அதான் சிக்ஸ் அடிச்சிட்டாம்பா. பரவாயில்ல. பட் யுவராஜ் சிங் அடிச்சிட்டு இருந்தாரா? போலிங்கில் ஃபுல்லாகவே நம்ம பெஸ்ட் போலர் தான் நிறைய எக்கனாமிக்கில் ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. இன்றைக்கி ஒரே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து நம்ம ஜட்டுபாய் 9 ரன் விட்டு கொடுத்தாரு. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் அவ்வளோதான் எடுத்து கொடுத்தாரு. நம்ம 10 ரன்னாவும் கிரேஸும் மேடனில் இருக்காங்க. ஓகே, பேட்டிங் வந்தாச்சு, போலிங் வந்தாச்சு. தோனி இல்லைன்னா நம்ம காலி.